Hi, welcome to holisticinvestment.in. மோதிலால் ஆஸ்வால் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் இது ப்ரீஃப்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதோட NFOன்றதுனால 7th August 2024 ஓப்பன் ஆகி 21st August 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ளஸ் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் பிஸ்னஸ் சைக்கிள் அண்ட் இதோட ஃபண்ட் டைப் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Nifty 500 TRI வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட்டே ஜஸ்ட் 500 rupees தான். அண்ட் இந்த NFOட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜய் கந்தல்வால், மிஸ்டர் அதுல் மெஹரா, மிஸ்டர் நிக்கட் ஷா, மிஸ்டர் சந்தோஷ் சிங் அண்ட் மிஸ்டர் ராகேஷ் ஷெட்டி. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1%, அதுவும் 90 daysக்குள்ளே நீங்கள் ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான். அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஸ்னஸ் ஸ்டேஜஸோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா எக்கனாமியில், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். அண்ட் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கிற பிஸ்னஸ் சைக்கிள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இந்த எக்கனாமியில் இருக்கிற மாதிரி இருக்கிற கம்பெனி ஸ்டாக்ஸில் அது எந்த டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்கிற இதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கொடுக்கணுன்றது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபண்டில் இருக்கிற சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் பார்த்துட்டோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க ப்ரோஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட் தான், அதுவும் எஸ்பெஷலி இது எப்படி டைவர்சிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமியில் இருக்கிற கம்பெனிஸ், அதுவும் டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ், அதுவும் எஸ்பெஷலி எந்த கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் அண்டர்கோ பண்ணுதோ, அதுவும் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்க்கு மத்தியில் அந்த மாதிரி டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபண்ட் டைவர்சிஃபைடாக இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னொன்று, இந்த இன்வெஸ்டராக வந்து நீங்களும் வந்து பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கிற கம்பெனிஸ், வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ், அதுவும் இந்த எக்கனாமியில் இருக்கிற மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அலோகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தேடுறீங்க, அந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் தேடுறீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற போது இந்த ஃபண்ட் வந்து இப்போ பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் இப்போ நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, நல்லா ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஓவரால் ரிட்டர்ன்ஸும் இது பூஸ்ட் பண்ணிவிடும். ப்ளஸ் ஒரு NFOன்றதுனால இதில் அது ஈக்விட்டி பேஸ் பண்ணுறதுனால இதில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் அப்ளை ஆகுது. அப்படின்னா இதில் எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பொட்டன்ஷியல் இந்த NFOக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், ரிஸ்க் எடுக்கக்கூடியவர், அதுவும் வந்து எக்கனாமியில் இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கிற பிஸ்னஸ் சைக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி சில ப்ரோஸ், அதாவது அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கான்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஈக்விட்டி பேஸ்ட் NFO அப்படின்றதுனால இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபண்ட் தான். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஹை ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸும் நல்லா வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் மார்க்கெட்டில் அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிளும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகியிருக்கும். எஸ்பெஷலி 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் சைக்கிளும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வரும். உங்களால் பொட்டன்ஷியலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால மார்க்கெட் டக்குன்னு ஹையில் போகும், டக்குன்னு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வராமல் போகும், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும், எப்போ எது வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷார்ட் டேர்ம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னா இது உங்களுக்கு ஹைலி ரிஸ்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ஃபண்ட் வந்து நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்றது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது ஒரு NFOன்றதுனால நம்மளுக்கு கிட்ட ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. இதை லாங் டேர்ம்லேயும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், ஹையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாததுனால இந்த ஃபண்ட் உங்கள் கோர், உங்கள் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுறதும் சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் இப்போ நல்லா வந்து இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னாக டிரான்ஸ்லேட் ஆகி இருக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு இன்னும் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இந்த டைவர்சிஃபைட் ஃபண்ட் பிஸ்னஸ் சைக்கிள்குள்ளே மட்டும்தான் டைவர்சிஃபைடாக இருக்கிறதுனால மற்ற
ஆக்சுவல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியோ டைனாமிக்கோ இந்த ஃபண்ட்ஸில் கிடையாது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்னும் வாலட்டாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த நியூ ட்ரெண்ட் எமர்ஜிங் செக்டார் பிஸ்னஸ் சைக்கிள் தீம் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ்ன்றது நம்ம சைடில் இருந்தால் தான் நம்ம பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது நம்மளுக்கு லாஸில் போகவும் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் ரிஸ்க் இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் ரிஸ்க்கையும் நீங்கள் தரோலி கன்சிடர் பண்ணி ஃபேக்டர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவு எடுக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட்னால இதில் எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு கொஞ்சம் நமக்கு சஃபிஷியன்ட் மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியலாக நல்ல கெயின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கலாம். ஏன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்டாக நம்ம வந்து கருத முடியாது. ப்ளஸ் அதன் என்எஃப்ஓ ஈக்விட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்றப்போ நீங்களும் இது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சைக்கிளில் இருக்கிற மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ராக் ரெக்கார்டோடையே இருக்கும். லைக் ஒரு 7 to 10 years அது மார்க்கெட்டில் இருந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு 7 to 10 years அந்த ஃபண்ட் இருக்கிறதுனால அது ஹையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இது ஒரு என்எஃப்ஓ ப்ளஸ் இதில் வந்து இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றது இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியாது இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம எடுக்கிறது பிளைண்ட் ரிஸ்க். அதே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இதில் ரிஸ்க் இருக்குது ட்ராக் ரெக்கார்டு இல்லை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண முடியாதுன்றதுனால உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலையும் இதை நீங்கள் ஆட் பண்ணுறது சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு மோத்திலால் ஆஸ்வால் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் இந்த ஃபண்டுக்கு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் 500 rupees தான். ஸோ ஜஸ்ட் 500 rupees வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் ட்ரையல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் எப்போ என்டர் ஆகணும் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு தெரியாது மார்க்கெட் டைம் பண்ண வரல அப்படின்னா அப்போது நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக எங்களோட பர்சனல் சஜஷன் இந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டார் பொறுத்து தான் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன ஃபண்டோட உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் ஓவர்லேப் ஆகுதா ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கிளாஷ் ஆகும் வேணாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே கம்மியாக இருந்தால் ப்ராபப்ளி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ இல்லை எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு கொடுத்தா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா ஆங்கிள்ஸுமே பார்த்து உங்களுக்காக பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே கிராஃப்ட் பண்ணி உங்களுக்காக தருவாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் ஹேசல் ஃப்ரீ ஸ்மூத் ஆகிடும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் இன்வால்வ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் ஜேர்னின்றது இன்னும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் கைட் பண்ணும்போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.